என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய மாசி மாதத்துடைய கிருத்திகை, இந்த கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்களில் ஒன்று தான். இந்த கிருத்திகை விரதத்தில் முருகப்பெருமானை நம்ம மனதார வழிபாடு செய்து வர நம்மளுடைய எல்லா விதமான குறைகளும் நிச்சயமாக நீங்கும். சரிங்க, இந்த கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வரத்தை முருகப்பெருமான் கிட்ட கேட்குறீங்களோ நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுப்பார். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. 16ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேலே தான் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாக உள்ளது. நாளை பிப்ரவரி 17 சனிக்கிழமை மதியானம் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. அதனால் நீங்கள் மாலை நேரத்தில் கோவில்களில் பூஜைகள் நடந்தாலும் சரி, அல்லது நாளைக்கு காலையில் கோவில்களில் பூஜைகள் நடந்தாலும் சரி, அந்த பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கோங்க. அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள், அலங்காரங்கள், தீப ஆராதனைகளை கண்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம எந்த பூஜை செய்தாலும் சரி, விரதம் இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட கண்டிப்பாக இதை முருகப்பெருமான் எனக்கு நிச்சயம் கொடுத்து அருள் புரிவார். அந்த நம்பிக்கையோட நம்ம முருகப்பெருமானை பற்றி கொண்டால் நிச்சயமாக அதை நமக்கு கொடுத்து அருள் புரிவார். முருகப்பெருமானுக்கு முக்கியமான 3 விரதங்கள்ல இந்த விரதமும் ஒன்றுதான். கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய, அதாவது ஒவ்வொரு மாதத்திலையுமே இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்னல்களுமே நீங்கும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய் தோஷத்தினால திருமண தடைகள் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட நம்மளுடைய எல்லா இன்னல்கள் கவலைகளையும் போக்குவார். அதனால இந்த கிருத்திகை விரதத்துல முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். அதனால விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, விரதம் இல்லாமையும் நீங்க தாராளமா முருகப்பெருமானை அன்றைய நாள்ல நீங்க வழிபாடு செய்யலாம். வெற்றிலை தீபம் கூட நீங்க தாராளமா ஏற்றி வைக்கலாம். 6 முகனை மனதில் நினைத்து 6 வெற்றிலையில் ஒரு தீபம் வைத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 6 வெற்றிலைக்கும் 6 அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றினாலும் சரி, ஒரு தீபத்திலேயாவது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி பாருங்க. சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். சரிங்க, அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கும் சென்று அன்றைய நாளில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள், அலங்காரங்கள் வந்துக்கோங்க. அப்படி நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது அபிஷேக பொருட்கள் நீங்கள் பால், தயிர், பன்னீர், மஞ்சள், குங்குமம் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அர்ச்சனை பொருட்களும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்களுடைய கோரிக்கை எதுவோ, வேண்டுதல் எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட வைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு செவ்வரளி மாலை நீங்கள் வாங்கி கொடுங்க. இப்படி மாதம் முருகப்பெருமான் அப்படின்னாலே 6 எண்ணிக்கை. அப்போ 6 மாதத்தில் வரக்கூடிய இந்த 6 கிருத்திகை நட்சத்திரத்திலையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதத்துல வரக்கூடிய செவ்வரளி, அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வரளி மாலை நீங்கள் வாங்கி கொடுங்க. கட்டாயமாக இந்த 6 மாதத்திற்குள்ள உங்களுடைய வேண்டுதலில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுப்பார். செவ்வரளி மாலை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அர்ச்சனை செய்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் 6 மாதம், அதாவது 6 முகன் அப்படின்னால 6 எண்ணிக்கை. அதனால் நீங்கள் 6 கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அர்ச்சனையும் செய்துக்கோங்க. செய்து வர நீங்கள் கேட்ட வரத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நிச்சயமாக உங்களுக்கு எது நல்லதோ அதை முருகப்பெருமான் நடத்தி காட்டுவார். முருகப்பெருமான் ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் புரிவார். அதனால் முழு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நமக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.